இந்தியன் ஹிஸ்ட்ரியிலேயே ஃபர்ஸ்ட் டைம்னே சொல்லாங்க. தளபதி விஜய் தன்னோட கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் என்டிடிவிக்கு ஒரு இன்டர்வியூ கேமராலாம் ஆஃப் பண்ணி ஒரு டிஸ்கஷன் மாதிரி விஷயம் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 4 விஷயம் முக்கியமாக அவர் கோட் பண்ணியிருக்காரு. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கரூர் இன்சிடெண்ட்டை பற்றி தாங்க சொல்லியிருக்காரு. அது அவர் மனசை எவ்வளோ உலுக்கியிருக்கிறதாகவும் இன்ன வரைக்கும் அதுலேருந்து அவர் வெளியே வர முடியாமல் தவிக்கிறத பற்றியுமே வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன் வந்து சும்மா ஏனோ தோணும்ல நான் வந்து அரசியலுக்கு வரல, என்னோட கோலோட தான் நான் வந்திருக்கேன், கண்டிப்பாக நான் அரசியலில் நிற்பேன்னு சொல்லி தான் என்னோடய சினிமா ஃபீல்டே குவிட் பண்ணிவிட்டு நான் அரசியலுக்கு வந்தேன் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருப்பார். அவரோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே வந்து ஷார்ட்டாக இல்லையாமாங்க, நல்லா ப்ரீஃபாக தான் கொடுத்தாராமா. 1 மணி நேரம், கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூவரே ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பாருங்க. மூணாவதான விஷயம், நான் வந்து அரசியலில் 1 வருஷம் இருப்பேனோ 5 வருஷம் இருப்பேனோ தெரியல, ஆனால் நான் இருக்க போகிற அத்தனை நாளுமே வந்து அரசியல் வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணுவேன், மக்களுக்கு நல்லா லீட் பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ரோல் மாடல் வந்து ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர்னு சொல்லியிருக்காங்க. ஷாருக் கானா எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிக்கும், அவரோட பயங்கரமான ஃபேன் அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க விஜய் அண்ணா. அரசியலில் ஒரு லாங் டேர்ம் மோட்டிவாக அண்ணன் பார்க்குறாருங்க. லாஸ்ட்டாக 4வது விஷயம், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து கிங் மேக்கர் அப்படின்னு வந்து இன்டர்வியூ சொன்னதுக்கு நான் கிங் மேக்கர் எல்லாம் இல்லைங்க, ஐ வில் வின் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு. அவரோட நம்பிக்கையே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் கூட இருக்கிற நாம தாங்க அவருக்கு பெரிய நம்பிக்கை. என்றைக்குமே அவரை நம்ம கை விட்டுறவே கூடாதுங்க. விஜய் அண்ணா நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷம், அவரை நாம தான் மேலே தூக்கி விடணும். அண்ணனை இன்டர்வியூ எடுத்து பார்த்தாங்க, மற்ற பொலிட்டிஷியன் எல்லாத்தையுமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. ஆனால் மற்ற பொலிட்டிஷியன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ஸ்டூடியோ போயிருக்காங்க, என்டிடிவியோட ஸ்டூடியோ. ஆனால் நம்ம அண்ணனோட வீட்டுக்கே வந்து இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இன்டர்வியூ வந்து ஒரு சும்மா கான்வர்சேஷன் மாதிரி தான் கேமராவில் ஆஃப் பண்ணி எடுத்திருக்கிறதா சொல்கிறாங்க. தமிழ்நாட்டை ஒரு நல்ல மாநிலமாக மாற்றுறது நம்ம அண்ணன் கையில் தாங்க இருக்குது. அது நம்ம கையில் ஓட்டாக இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.